அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். மாணவர்களின் பேச்சுத்திறனை வளர்க்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் ஆரம்பிக்கப்பட்ட இந்த மன்றத்தில் நாங்கள் தொழக்கூடியவர்களாக இல்லை என்ற தலைப்பில் நான் பேச வந்துள்ளேன். மா சலகக ஃபீ சகரி காலு லம் நக மினல் முஸல்லீன். அவர்கள் தோட்டத்தில் இருந்து கொண்டு உங்களை குற்றவாளிகளை நோக்கி உங்களை நரகத்தில் புகுத்தியது எது என்று கேட்பார்கள். அதற்கு அவர்கள் நாங்கள் தொழக்கூடியவர்களாக இல்லை என்று கூறுவார்கள். தொழுகை இஸ்லாமிய கடமைகளில் மிகவும் முக்கியமானது, மிகவும் பிரதானமானது. ஈமானுக்கு அடுத்து இஸ்லாத்தின் மிக முக்கியமான கடமைகளாக இருக்கிற 4 கடமைகளில் தொழுகைதான் முக்கியமானது என்பது அநேகமான இமாம்களின் கருத்து. நோன்பை பொறுத்தவரை 8 பிரிவினருக்கு மட்டும் நோன்பை விட்டுக் கொள்வதற்கு இஸ்லாம் அனுமதி வழங்கி இருக்கிறது. ஜகாத்தை பொறுத்தவரை எல்லோர் மீதும் கடமை இல்லை. பொருளாதாரத்தில் குறிப்பிட்ட அளவை எட்டாதவர்கள் ஜகாத்தை கொடுக்க தேவையில்லை. ஹஜ்ஜை எடுத்துக்கொண்டால் உடலாலும் பொருளாலும் வசதி உள்ளவர்கள் மீதுதான் கடமை, மற்றவருக்கு இல்லை. அந்த வகையில் மற்ற கடமைகளை விட தொழுகைதான் மிக உயர்ந்தது. தொழுகையில் எண்ணற்ற பிரயோஜனங்கள், நிறைய நன்மைகள் இருப்பதாக ஹதீஸும் குர்ஆனும் நமக்கு கூறுகிறது. இன்றைக்கு தராவீஹில் ஓதப்பட்ட ஒரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், இதா மஷ்ஷஹு ஷர்ரு ஜஸூஅன் வ இதா மஷ்ஷஹுல் ஹைர மனுஆ இல்லல் முஸல்லீன். மனிதன் அவசரக்காரனாக படைக்கப்பட்டுள்ளான். அவனை ஒரு தீங்கு தொட்டால் பதறுகிறான். அவனை ஒரு நன்மை தொட்டால் பிறருக்கு கிடைக்காதவாறு தடுத்துக் கொள்கிறான். தங்கள் மீது நிலைத்திருக்கிய தொழுகையாளிகளை தவிர இன்றைக்கு வாழ்க்கை பதட்டம் என்றாகிவிட்டது. எங்கும் பதட்டம், எதிலும் பதட்டம். பதட்டமில்லாதவர்களை பார்ப்பதே அரிதாகி போனது. ஆனால் அந்த பதட்டம் தொழுகையாளிகளுக்கு இருக்காது என்று அல்லாஹ் கூறுகிறான். எனவே வாழ்க்கையில் நிம்மதியும் அமைதியும் தொழுகையில்தான் இருக்கிறது. அவர்கள் சொன்ன வார்த்தைகளால் உமது உள்ளம் நெருக்கடியாவதை நாம் அறிவோம். எனவே நீங்கள் உங்கள் இறைவனை புகழ்ந்து துதிப்பீராக. சுஜூது செய்பவர்களில் நீங்களும் ஆகிவிடுவீராக. அமீர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, தஜ்ஜாலி உலகில் வாழும் காலம் எவ்வளவு என்று நாங்கள் கேட்டோம். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 நாட்கள் ஆகும். அதில் ஒரு நாள் ஒரு வருடம் போன்றும், மற்றொரு நாள் ஒரு மாதம் போன்றும், அடுத்த ஒரு நாள் ஒரு வாரம் போன்றும், ஏனைய நாட்கள் இன்றைய நாட்கள் போன்றும் இருக்கும் என்றார்கள். அல்லாஹ்வின் தூதரே, அந்த ஒரு வருடத்தை போன்ற அந்நாளில் எங்களுக்கு ஒரு நாள் தொழுகை போதுமா என்று நாங்கள் கேட்டோம். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், போதாது, அதற்கான அளவை நீங்களே கணித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். கியாமத்தில் அடையாளங்களில் ஒன்றான தஜ்ஜாலை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்போது அந்த நேரத்தில் கூட சஹாபாக்களின் எண்ணமும் சிந்தனையும் தொழுகையை குறித்துதான் இருந்தது என்பதை இந்த ஹதீஸ் விவரிக்கிறது. இஸ்லாத்தின் 7ஆம் ஜனாதிபதியும் நீளத்தின் மறு உருவமும் யாரின் நாவில் அல்லாஹ் பேசுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சோபனம் சொல்லப்பட்டவர்களோ அத்தகைய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் எதிரியால் குத்தப்பட்டு ஷஹீதாவதற்கு காரணமான அந்த எதிரியால் தாக்கப்பட்டது என்பது தொழுகைதான் என்பது நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு செய்தி. நமக்கெல்லாம் தெரியாத ஒரு செய்தி என்னவென்றால், மரணத்தில் விளிம்பில் இருந்தபோது அவர்கள் அடிக்கடி மயக்கமுற்று விடுவார்கள். ஆனால் தொழுகை என்ற வார்த்தை அவர்களின் காதில் கேட்டவுடன் அவர்கள் மயக்கமுற்று எழுந்து விடுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அமீர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நோயுற்று எழுந்து நடப்பதற்கு இயலாதவர்களாக இருந்தார்கள். அப்போது பாங்கு சப்தத்தை கேட்டவுடன் என் கையை பிடித்து என்னை தொழுகைக்கு அழைத்து செல்லுங்கள் என்றார்கள். நீங்கள் இயலாதவர்களாக இருக்கிறீர்களே என்று சொல்லப்பட்ட போது, நான் அல்லாஹ்வின் அழைப்பை கேட்டுவிட்டேன், அதற்கு எப்படி பதில் சொல்லாமல் இருப்பது என்றார்கள். அவர்களை அழைத்து சென்றார்கள். மக்ரிப் தொழுகையில் ஜமாத்தில் கலந்து கொண்டு ருக்குவிற்கு சென்றார்கள். அந்த நிலையிலேயே அவர்களுக்கு மரணம் சம்பவித்து விட்டது. தொழுகை என்பது வெறும் கடமை என்று தொழாமல் அதிலுள்ள இன்பத்தையும் சுகத்தையும் உணர்ந்து தொழ வேண்டும். உண்மையிலேயே ஒருவர் தொழுகையில் உள்ள இன்பத்தை உணர்ந்து தொழுதால் அவர் ஒரு காலமும் தொழுகையை விடமாட்டார். அப்படியே விட்டுவிட்டாலும் அவர் சாதாரணமாக தொழுகையை நிலைக்க மாட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, 3 விஷயத்தை பிற்படுத்தாதே. 1, நேரம் வந்தால் தொழுகையை. இன்னொன்று,
மரணித்து விட்டால் அடக்கம் செய்வதை. 3 பெண்ணிற்கு ஏற்ற ஜோடி அமைந்து மணமுடிப்பதை. அல்லமா இப்னுல் கையம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள், தொழுகை விஷயத்தில் மக்கள் 5 வகையாக இருக்கிறார்கள். 1 தண்டனைக்குரியவர், இன்னொன்று கேள்வி கேட்கப்படுபவர், 3 பாவங்கள் மன்னிக்கப்படுபவர், 4 கூலி வழங்கப்படுபவர், 5 இளைஞர்களை பெறுபவர். 1 தண்டனைக்குரியவர், சரியாக ஒழு செய்யாமல், தொழுகையில் உள்ள நேரங்களை பேணாமல், தொழுகையில் உள்ள பருந்துகளையும் வாஜிபுகளையும் பேணாமல் தொழுபவர். இவர் அல்லாஹ்விடம் தண்டனைக்குரியவர். இன்னொன்று கேள்வி கேட்கப்படுபவர். மேற்சொன்ன விஷயங்கள் சரியாக இருப்பதோடு தொழுகை விஷயத்தில் மனக்குழப்பங்களோடு ஓர்மையின்றி தொழுபவர். இவர் அல்லாஹ்விடம் கேள்வி கேட்கப்படுபவர். 3 பாவங்கள் மன்னிக்கப்படுபவர். தொழுகையில் வெளிச்சிந்தனைகள் வராமல் இருப்பதற்காக ஷைத்தானோடு கடுமையாக போராடுபவர். இவர் பாவங்களை அந்த தொழுகையை இல்லாமல் ஆக்கிவிடும். 4 கூலி வழங்கப்படுபவர். தொழுகையில் உள்ள முஸ்தஹபுகளையும் பர்லுகளையும் வாஜிபுகளையும் தொழுகையில் உள்ள அத்தனை அம்சங்களையும் சரியாக செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் இவர் தொழுகை அமைந்திருக்கும். இவர் அல்லாஹ்விடம் கூலி வழங்கப்படுபவர். 5 இறைநெருக்கத்தை பெறுபவர். மேற்சொன்ன விஷயங்கள் சரியாக இருப்பதோடு இறை சிந்தனை மட்டுமே ஒரு உள்ளத்தில் இருக்கும். படைத்தவனை பார்க்கிறோம் என்ற நோக்கத்துடன் இவர் தொழுகை அமைந்திருக்கும். இவர் இறைநெருக்கத்தை பெறுபவர். இன்றைக்கு நம்மில் நிறைய பேர் தொழுகிறோம். ஆனால் பெரும்பாலும் நம் தொழுகைகளை ரமலானோடு நிறுத்திக் கொள்கிறோம். ரமலான் என்ற குறுகிய வட்டத்தோடு நம் தொழுகைகளை நிறுத்திக் கொள்கிறோம். தொழுகை என்பது ரமலானுக்கு மட்டுமல்ல, ரமலானுக்கு பிறகும் நம் அமல்களை தொடர வேண்டும். அப்போதுதான் ரமலான் நமக்கு உபயோகமாக இருக்கும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி